கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வேதாகம தீர்க்க தரிசனம் என்கிற அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இன்று நாம் தியானிக்கிற அல்லது கர்த்தரே உங்களுக்காக உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே, இந்த பிரமாண பத்திரத்திலே கர்த்தரே உங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கிற அற்புதமான தீர்க்க தரிசனங்களை குறித்து, ஐயா, உங்கள் சந்ததியும் சந்தானமும் உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாக உங்களுடைய ஜெனரேஷன் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ அப்படியே அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஐயா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை குறித்தும் உங்கள் சந்ததியை குறித்தும், ஐயா, நாளை உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்தும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு திட்டமாய் வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அதை நீங்கள் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலம் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றாக கவனியுங்கள். 44 ஏசாயாவிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ மைட்டி காட், அவரே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கேரியா சொன்னது கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் இது நிச்சயமாய் பலிக்கும் என்று நம்புங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை உங்க சந்ததியின் மேல் அவருடைய ஆவியையும் உங்கள் சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவதினால் என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்க ஜெனரேஷன் வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? ஆண்டவர் அப்படி செய்கிறதுனாலே அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வார்கள். ஆயா, செழித்து பூத்து கனி கொடுத்து அவர்கள் அற்புதமும் அழகுமாய் வளருவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் சந்ததியும் சந்தானமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதலினால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளின் மூலமாய் உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் தந்த கற்பத்தின் கனிகளின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர்களே உங்கள் பந்தியோரம் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இன்று அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் அவர்களை அவமரியாதையாக பேசினாலும் சரி, எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை குறித்து கேவலமாய் பேசினாலும் சரி, ஒருவேளை எல்லாருடைய பார்வையிலும் உங்களுடைய பிள்ளைகள் அற்பமும் சாதாரணப்பட்டவர்களுமாய் காணப்பட்டாலும் சரி, ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக விசுவாசியுங்கள். உங்கள் பிள்ளைகள் இன்று ஏதோ ஒரு சின்ன லெவல்ல, அற்பமான லெவல்ல அவருடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, ஊழியத்தை, அவருடைய தொழிலை, கையின் பிரயாசங்களை அவர் ஆரம்பிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உறுதியாய் நாம் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஒரு நாளிலே கர்த்தர் அவர்கள் பக்கமாய் திரும்பும் பொழுது, தாவீது ஒரு முறை சொன்னது போல, ஐயா, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவரோ என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை விசாலத்திலே, என்னை மகிமையிலே, இந்த மகிமையான இடங்களிலே எங்களுக்கு பங்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொன்னது போலவே, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கு பலிக்கும்படியாய் என் பரிசுத்த பிதாவே, உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே, இந்த தீர்க்க தரிசன ஜெபத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே ஆச்சரியமான அதிசயமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சூனிய கட்டுகள், மந்திரங்கள், எல்லா விதமான தடைகளும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா கடனும் கஷ்டமும் மாறி போகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் நாடுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இயேசுவே, பயப்படாதே என்று சொன்னது போலவே என் தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளை நோக்கி சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக இவர்கள் பயப்படாமல், சந்தேகப்படாமல் இந்த அற்புதமான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவமே நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.